இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் கோல்டு வந்துட்டு ஹை ரேட்டில் என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த கோல்டு பீஸ். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு கோல்டு பீஸ் வந்துட்டு சின்ன சின்ன லெவலில் வந்து பை பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய கைட் மொபைல் ஆப்பில் வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே போதும். கோல்டு பீஸ்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட கோல்டு பீஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து என்எஸ்சியோட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு பீஸோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹66 போயிட்டு இருக்குது. இப்போ ஜஸ்ட் கோல்டு பீஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு நான் எத்தனை குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி மட்டும் வாங்குறேன். ஸோ ஒரு 10 குவான்டிட்டி மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணதும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹668 தேவைப்படுது. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.03% தான். அதாவது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. அண்ட் அதர் சார்ஜஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. சரிங்களா, மொத்த சார்ஜஸே பார்த்தீங்கன்னா 0.03 தான். ஓகேங்களா, லாங் டேர்மில் வச்சு ஸ்வைப் டு பைன்னு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பீஸ் வந்து 10 குவான்டிட்டி பை பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி தான் பை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பொசிஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் வந்து இந்த கோல்டு பீஸ் வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கும்.